எப்போதோ வரும் என்று சொல்லப்பட்ட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் இல்லாமல் தானாக இயங்கக்கூடிய கம்ப்யூட்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டேட்டா எடுக்கிறதுக்கோ இல்லை ஒரு டேட்டா கீப்பிங், அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் கம்ப்யூட்டர்ஸே செய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் எப்போதோ வரும்னு சொல்லப்பட்டது. ஆனால் இப்போ சீக்கிரமாகவே வந்துருச்சு. இப்போவே நிறைய இண்டஸ்ட்ரீஸில் ஸ்லோலி அது உள்ளே கிட்டத்தட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 40% வேலை வாய்ப்பு அது இழக்க செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் அது எவ்வளோ க்ரியேட் பண்ணும், அதை எவ்வளோ ஜாப்ஸை க்ரியேட் பண்ணும் அப்படின்னா, இந்தியாவில் ஒரு மேசிவ் சர்ஜ் இன் டிமாண்ட் ஃபார் ஏஐ ப்ரொஃபஷனல்ஸ் வந்துட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. அதாவது 2026 தேவைப்படும் ஏஐ ப்ரொஃபஷனல்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு ப்ரொஃபஷனல்ஸ் 1 மில்லியன், அதாவது 10 லட்சம் பேர் அப்படிங்கிறாங்க. இது ஸ்கில்டு இண்டிவிஜுவல்ஸ். அதே போல் என்ஜினியரிங் இப்போ ஒரு பெரிய ஷிஃப்ட், மாற்றத்தை, டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு ஃபண்டமெண்டலி அது மாறிட்டுருக்கு. என்னென்னா ஏஐ, அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமேஷன், அப்புறம் இந்த மாதிரி இன்டர்டிசிப்ளினரி இன்னோவேட்டிவ் கோர்சஸ் எல்லாம் நிறைய வந்துட்டுருக்கு. ஸோ ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தி நம்பர் ஆஃப் அப்ரூவ்டு பிடெக் சீட்ஸ் இந்த 2024-25 கிட்டத்தட்ட 16% அதிகரிச்சிருக்கு. ஸோ பிடெக் பார்த்திங்கன்னா 16 லேக், இல்லை சாரி 15 லேக், 14.9 லேக் சீட்ஸ் இந்த வருஷம் 16% அதிகரித்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற கோர்சஸ் பார்த்திங்கன்னா 50% ரைஸ் இன் சீட்ஸ். எதுக்குன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஆலைடு ஸ்ட்ரீம்ஸ், அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸு, சைபர் செக்யூரிட்டி, க்ளவுட் கம்ப்யூட்டிங், இந்த மாதிரிலாம் நிறைய சீட்ஸ் அதிகரிச்சிருக்கு. தேவை அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத உணர்ந்து சீட்ஸும் பயங்கர டிமாண்டில் போயிட்டுருக்கு. அதாவது டிரான்சிஷன் ஃப்ரம் ஸ்டெம், அதாவது சயின்ஸ், டெக்னாலஜி, என்ஜினியரிங், மேக்ஸ், அது போக ஸ்டீம்னு வந்துருச்சு இப்போ. அதாவது சயின்ஸ், டெக்னாலஜி, என்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் மேத்மெட்டிக்ஸ். அதாவது டெக்னிக்கல் நாலேஜ் வித் டிசைன் திங்கிங், கம்யூனிகேஷன், சைக்காலஜி, லா, பிஸ்னஸ், இதெல்லாமே ஒரு இன்டெகிரேட் பண்ணி இந்த மாதிரி நிறையா டிமாண்ட் உள்ள, அதாவது கண்டிப்பாக வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக இது இதனால் வேலை வாய்ப்பு பிரச்சனையாகும் அப்படிங்கிறது இல்லாமல், இது நிறையா வேலை வாய்ப்புகள் இன்னும் க்ரியேட் பண்ணும் அப்படிங்கிறது ஒரு லேர்னிங் பாயிண்ட்டு. இது எவ்வளோ தூரம் இது வளரும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு சின்ன தரவு அதாவது இந்தியாவோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இண்டஸ்ட்ரி எவ்வளோ ரீச் ஆகும்னா $28.8 பில்லியன் சொல்கிறாங்க பை 2025. இப்போவே அதாவது சிஏஜிஆர்னு சொல்லுவாங்க, அது க்ரோத் 45% க்ரோத். எந்த இண்டஸ்ட்ரியுமே ஒரு 10% ஏறும், 15% ஏறினாலே பெரிய விஷயம். இதில் 45% இன்க்ரீஸ் இந்த இண்டஸ்ட்ரியில். $28.8 பில்லியன் அப்படிங்கிறது ஒரு 2 ட்ரில்லியன் ப்ளஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த அபரீதமான இந்த வளர்ச்சியினால் இந்தியா ஒரு ஏஐ டேலண்ட் ஹப் மாறக்கூடிய சாத்தியக்கூறுகள் நிறையா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சிங்கப்பூர், ஃபின்லாண்ட், அயர்லாண்ட், கனடா, அந்த வரிசையில் இதெல்லாம் டேலண்ட் அந்த ஹப்பாக சொல்கிறாங்க. ஸோ அந்த வரிசையில் இந்தியாவும் வந்துடும். இது அதிகம் இல்லை, அது 2025 வந்துடும் சொல்லியிருக்காங்க. இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஐடி அவங்க அஃபிஷியலாகவே பார்லிமெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, 1 மில்லியன் ஸ்கில்டு ஏஐ இண்டிவிஜுவல்ஸ் வில் பி ரெக்வயர்ட் பை 2026 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மறுபடியும் அது வளர்ந்துட்டே தான் இருக்க போகுது. ஸோ எல்லாருமே இதையும் ஒரு கணக்கில் கொண்டு அவர்களுக்கு விருப்ப பாடத்தில் எப்படி ஜாப் மார்க்கெட் மாறப்போகுது அப்படிங்கிறதுக்கு உண்டான அதுக்கேற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இண்டஸ்ட்ரியும் அதே மாதிரி சேஞ்சுக்கு அடாப்ட் ஆகி
அவங்களுமே வந்து நிறைய விஷயங்கள் வந்து மாற்றத்துக்கு உண்டான வழிமுறைகளுக்குள்ளே வந்து ஆல்ரெடி வந்து நிறையா பேர் வந்து இதில் கன்சல்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதை பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் இது.